சந்தனம். ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மானம் பாடுதே, மகிமை மகிமையே என் மானம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர், ஆமா இயேசு கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிரியை செய்யணும் ஐயா. கிரியை செய்கிற ஆவியானவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும், ஓ குடும்பத்துல கிரியை செய்யணும், சபையில கிரியை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. கிரியை செய்க ஆவியானவரே, கிரியை செய்க இயேசுவே, கிரியை செய்க தேவனே. நாங்கள் பாடும் போது நீ கிரியை செய்கப்பா. சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ நல்ல ஆசீர்வாதமோ, ஜீவன் பலனோ நல்ல ஆசீர்வாதமோ. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவையே, தேவ சேவையே என்
கெம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவே. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். 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 ஹல்லேலூயா, ஆமென். வல்ல இயேசு, ஆமென், நம் தேவன், என்றென்றைக்கும் அவன் நம் தேவன். மரண பரியந்த நம்மளை நினைச்சுவாராம், நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். தேவ வாசஸ்தலம் அது இன்பமானது. தேவனை வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாடி ஆராதிப்பது அது இன்பமானது. அல்லேலூயா, ஆமென். சோதரே, சியோனின் பலனே, வெற்றியின் சிகரமே, சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். சேனைகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலனை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். நித்திய ஜீவனை அவர் தருவார். ஓ, கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் பலன். ஆமென். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது, தேவ சமூகத்தில் பாடி ஆராதிப்பது, தேவ சமூகத்தில் வசனத்தை கேட்பது நமக்கு மேன்மை. ஹல்லேலூயா, ஆமென். சோதரே, நமக்கு மேன்மை, நமக்கு மேன்மை. ஆமென். தேவ சாயல், ஆமென். தேவனை பாடி ஆராதிக்கும் போது அவர் சாயலாய் நம்மளை மாற்றுகிறார். இயேசுவின் சாயலாய் மாற்றுகிறார். இயேசுவின் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆமென். சோதரம், ஹல்லேலூயா. தேவ சேவையை, என் கம்பீர சேவை, தேவ ஆவியில் நிறைந்து பாடுவே. தேவன் நம் நடுவிலே நியாயம் செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில நியாயம் செய்வா. ஓ சோதரம், ஹல்லேலூயா. அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்வா. மீண்டும் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமோ என் பலனே, எனக்கு பலன் தருகிறவர், எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக சென்று இளைப்பாறுதலை தருகிறவர், உம்முடைய சாயலாய் எங்களை மாற்றுகிறவர். ஆமென். தேவ மகிமையை தந்து, தேவ பிரசன்னத்தை தந்து, தேவ அபிஷேகத்தை தந்து, தேவ கிருபையை தந்து, ஆமென், தேவ சாயலாய் மாற்றுகிறவர், தேவ சாயலாய் மாற்றுகிறவர். என்னை தேவ சாயலாய் மாற்றுங்கப்பா. இயேசுவை போல மாற்றுங்க ஆவியானவரே. நான் பாடும் போது இயேசுவை போல மாற்றுங்க. இயேசுவின் சுபாவத்தை தாங்க. ஆமென். அல்லேலூயா. கிரியை செய்யுங்க, நியாயம் செய்யுங்கப்பா. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்று இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ நல்லாசீர்வாதமோ, ஜீவன் பலனோ நல்லாசீர்வாதமோ. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை
அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து ஆடி பாடிடுவே. தேவ ஆவியில் நிறைந்து ஆடி பாடிடுவே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு என் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். அப்படி எழுந்திருந்து நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆமேன், அது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல, நம்ம எப்படி ஆராதிக்கிறோம் என்பது முக்கியம். ஒரு காமன் நேரம் நம்ம நின்று கொண்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமே, தொடர்ந்து வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆமே, அல்லேலூயா. ஓ சோதர, நம்ம பாட பாட அப்படி பிரசன்னம் நம்ம மீது இறங்கும். ஆமே, நம்ம பாட பாட அப்படி கிருபை நம்ம மீது இறங்கும். அவரை பாட பாட அப்படி மகிமை நம்ம மீது இறங்கும். அவரை பாட பாட அப்படி பலன் நம் மீது இறங்கும். அப்படி அபிஷேகம் நம் மீது இறங்கும். ஆமே, அல்லேலூயா. அப்படி வல்லமை நம் மீது இறங்கும். ஓ ஹல்லேலூயா சோதர. ஆமே, அதற்கு தான் வாரத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்கின்றோம். அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரை நாம் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன் சோதரம், ஹல்லேலூயா. அவரை உயர்த்த உயர்த்த, அவரை மேன்மைப்படுத்த அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அவரை உயர்த்த உயர்த்த அவர் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வேதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரை உயர்த்த உயர்த்த ஆமே, நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் மேன்மை உண்டு. ஆமே, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நீ வானத்தையும் பூமியையும் படைத்தீர் ஆண்டவரே. ஆமே, நீ சர்வ சிருஷ்டியின் நாயகன் ஆண்டவரே. நீ சர்வ லோகத்தின் ஆண்டவரப்பா. ஆமே, ஹல்லேலூயா. உமால கூடாது ஒன்றுமில்ல ஆண்டவரே. ஓ சோதரம், ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உமால கூடாது ஒண்ணுமில்லப்பா. நான் ஆராதிக்கிற இயேசு வாழக்கூடாது ஒண்ணுமில்லப்பா. நான் துதிக்கிற இயேசு வாழக்கூடாது ஒண்ணுமில்லப்பா. நான் உயர்த்துகிற இயேசு வாழக்கூடாது ஒண்ணுமில்லப்பா. நான் நம்புகிற இயேசு வாழக்கூடாது ஒண்ணுமில்லப்பா. ஆமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நான் நம்புகிற இயேசுவே, நீ எனக்காக எங்களுக்காக மறைத்தீர் ஆண்டவரே. நான் நம்புகிற இயேசுவே, நீ 3 நாள் உயிரோடு எழுந்தீரையா. நான் நம்புகிற இயேசுவே, பிதா வலப்பத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் நம்புகிற இயேசுவே, என்னை நிச்சயமாய் திருப்தியாய் நடத்துவீரையா. ஆமே, ஹல்லேலூயா. இயேசுவே, நீதி நிறைந்தவர், நீ நீதி செய்வீரப்பா. நீ நீதி செய்வீர் ஆண்டவரே. நீ நீதி செய்வீர் ஆண்டவரே. நீ சமாதானக்காரன, சமாதானத்தை தருவீங்கப்பா. சமாதானத்தை தருவீங்கப்பா. சமாதானத்தை தருவீங்கப்பா. விசுவாசத்தோட சொல்லுவோம், இயேசுவே, நீர் எனக்கு சமாதானம் தருவீர். கரங்களை உயர்த்தி, நீர் எனக்கு சமாதானம் தருவீர் ஆண்டவரே. நீர் எனக்கு சந்தோஷம் தருவீர் ஐயா. நீர் எனக்கு சமாதானம் தருவீர் ஆண்டவரே. சமாதானம் தருகிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. சந்தோஷம் தருகிற இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு சமாதானம் தருகிறவர், நீர் எங்களுக்கு சந்தோஷம் தருகிறவர், நீர் எங்களுக்கு விடுதலை தருகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். நீர் எங்களுக்கு சமாதானம் தருகிறவர், நீர் எங்களுக்கு சமாதானம் தருகிறவர். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை தட்டி, இயேசுவே நீ ஆண்டவர்னு சொல்லுவோம். அன்னைக்கு பத்திமை குருடன், இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அழைத்து, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவனுக்கு ஆமென் ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது இயேசு ஆமென் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஒரே ஒரு காரணம், இயேசுவேன்னு கூப்பிட்டான். ஆமா, எல்லாரும் கூப்பிடாதங்கன்னு சொன்னாங்க, இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். இந்த காலை வேளையில ஆமென் நம்ம சத்தமா, இயேசுவே நீ ஆண்டவர்,
இயேசுவே நீ ஆண்டவர் சொல்லுவோமா? பத்திலே குடனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடுமானால் இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆராதனை வேளையில உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு சமாதானம் உண்டு. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்ட கைகளை தட்டி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் சொல்லுவோம். ஆமென், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். யாவையோ தம் வார்த்தையாலே படைத்தார், வானம் பூமி யாவையோ தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சொல்லுமா? இயேசுவே ஆண்டவர், அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. விசுவாசத்தோடு நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரையே நம்புவோ, அவரே என்று ஆராதிப்போ, அவரையே நம்புவோ என்று ஆராதிப்போ. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். வால ஷபா பாபா பாபா திகாரந்தல நமரந்தர பரிவாலந்த திகாரல நமனதர பரிவாலந்த ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்கார. இயேசு உங்களுக்கு நீதி செய்வான். சமாதானக்காரனே, சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர், சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர் சொல்லுமா? இயேசுவே ஆண்டவர், நீரே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேற ரட்சகர் இல்லையே. சொல்லுமா? நம் இயேசுவை போல வேற ரட்சகர் இல்லை. நீரே எனக்கு ரட்சகர். நாமே நம் ரட்சணிய கண்களை, அவரே நம் நீதாம்பா எங்களுக்கு தஞ்சம், நீதாம்பா எங்களுக்கு கேடகம். நாங்கள் ஆராதிக்கிற தேவனே நீங்க தாம்பா, நீங்க தாம்பா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உம்மால கூடாது ஒண்ணுமல்ல, எல்லால உம்மால கூடுமையா, எல்லாம் உம்மால கூடுமையா. இது எப்படி ஆகும்? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவா. இது நடக்கு, இது நடக்கு. ஆவியானவரே என் மேல இப்போது அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வீரையா, எல்லாவற்றையும் செய்வீரையா. என்னால ஒண்ணு முடியாதுப்பா, என்னால ஒண்ணு முடியாதுப்பா. உம்மால எல்லாம் கூடு, உம்மால எல்லாம் கூடு. நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்களும் உயர்த்துகிறோம், நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். நம் இயேசுவால் கூடாதது
இயேசுவால் கூடாதது ஹல்லேலூயா ஒன்றுமே இல்லை. அவரையே நம்புவோம், அவரையே நம்புவோம். உம்மை நம்பித்தாம்பா நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா அவரையே நம்புவோம், என்றென்று ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானபூமி யாவையோ தம் வார்த்தையாலே படைத்தார். சொல்லுமா, வானபூமி யாவையோ தம் வார்த்தையாலே சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஆமென் இயேசுவே ஆண்டவர். சொல்லுமா, இயேசுவே நீரே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கைகளை தட்டி இயேசுவே உயர்ந்தவர். சொல்லுமா, இயேசுவே உயர்ந்தவர். கரங்களை உயர்த்தி இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே கைகளை தட்டி இயேசுவே பரிசுத்த, இயேசுவே பரிசுத்த. கைகளை தட்டி இயேசுவே பரிசுத்த. அப்படி ஆராதிப்போ. இயேசுவே பரிசுத்த, இயேசுவே பரிசுத்த. ஆமென் இயேசுவே பரிசுத்த, இயேசுவே பரிசுத்த. சொல்லுமா, இயேசுவே பரிசுத்த, இயேசுவே ஆமென் பெரியவர், இயேசுவே பெரியவர், இயேசுவே பெரியவர். ஆமென் இயேசுவே பெரியவர். ஹல்லேலூயா இயேசுவே பெரியவர், இயேசுவே பெரியவர், இயேசுவே பெரியவர். அப்பா, நாங்கள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் நீர் பெரியவர் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். இயேசுவே பெரியவர், இயேசுவே பெரிய நல்லவர். ஆமென் இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். ஆமென். நீதான் நல்லவரையா, நீதான் எங்களுக்கு நல்லவர், நீங்க தான் எங்களுக்கு நல்லவர். இயேசுவே நல்லவர். ஆமென் இயேசுவே இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். எங்களுக்கு நீங்க தான்பா வல்லவர், எங்களுக்கு நீங்க தான்பா வல்லவர், எங்களுக்கு நீங்க தான்பா வல்லவர். வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். அதே கரங்களை உயர்த்தி இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே உயர்ந்தவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் ஆராதித்துக் கொண்டிருக்கீங்க? ஆமென் அல்லேலூயா. யாரையும் பார்க்காதீங்க. அல்லேலூயா ஆமென்.
மாறாதே. விசுவாசம் என்று நில விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வனம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்று மாறாது. விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ரெண்டு கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் மறைந்து போகாது. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தம் ஒரு நாள் அழிந்து போகாது. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தம் ஒரு நாளும் அது ஓய்ந்து போகாது. அது தாமதித்தால் நிச்சயம் நிறைவேறும். அதற்காக நீ காத்துரு. அது தாமதித்தால் நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தால் நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தால் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்று உனக்கில்லை. துதிக்கானம் துணித்து மகிழ்வாய். சாத்தான் உன்னை எதிர்த்த போது ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்று உனக்கில்லை. துதிக்கானம் துணித்து மகிழ்வா. கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆமென் 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 ஆமென். இயேசுவே நல்லவர் 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 நல்லவர். படைக்கிற காணிக்கைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். உமக்காக கொடுக்கிற இந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே சோதரம் ஐயா, இந்த வாரத்தின் எல்லா பொருளாதார தேவைகளும் பண தேவைகளை சந்திக்கணும். ஒரு குறைவில்லாமல் நடத்தணும். நிறைவான பலனை கொடுக்கணும். அற்புத அதிசயத்தை செய்யணும். சுகத்தை தரணும். இயேசுவே உங்களுடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்காக கொடுக்கிற இந்த காணிக்கை மகிமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சோதரம் ஐயா ஊழியத்துக்கும் ஆண்டவரே ஊழியக்கார் குடும்பத்துக்கும் போஷிக்கப்பட ஆண்டவரே சோதர தேவராஜ்யம் கட்டப்பட தேவ ஊழியம் கட்டப்பட அன்று உமக்காக கொடுக்கிற இந்த காணிக்கைகளை நீ மகிமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீ அங்கீகரித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தின் எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்தி கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே, நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடெந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றது. மேலோக நாடெந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றது. மாயையில் மனமினி வைத்திடாமல், மாயையில் மனமினி வைத்திடாமல், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை, இயேசுநாதனின் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை, இயேசுநாதனின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்கச் செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்கச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசமது, எந்தன் பொற்பரன் சேவையன் தியாகமது. அற்புதமாம் அவர் நேசமது, எந்தன் பொற்பரன் சேவையன் சோகமது. பற்பல கிருபைகள் பகருகின்றார், பற்பல கிருபைகள் பகருகின்றார். ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே, ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். கானானின் கரை இதோ காண்கிறேன்,
காண்கின்றதே, எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கின்றதே. கானானின் கரை இதோ காண்கின்றதே, எந்தன் காதலன் தோனி காதில் கேட்கின்றதே. காலமினி இல்லை உணர்ந்திடுவோம், காலமினி இல்லை உணர்ந்து கொண்டேன். விரைவாக என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். கொள்ளுங்கள். நமக்கு புதன்கிழமை கேஆர்எஸ் சார்பாக நமக்கு சொன்ன பிறகு வீட்டில் வைத்து சொன்ன பேச நம்ம வீட்டில் வைத்து நமக்கு புதன்கிழமை மாலையிலே 7 to 8 நமக்கு ஜெபம் இருக்கும். இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். நமக்கு போன வாரம் இல்லாதனால, போன வாரம் சிஏ கேம்ப் மதுரையில் இருந்ததுனால போன வாரம் இல்லை. இந்த வாரம் நமக்கு வழக்கமாய் நமக்கு நடைபெறும் கேஆர்எஸ் சார் நடக்கிற அந்த புதன்கிழமை ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வெள்ளிக்கிழமை சபையிலே பெண்கள் ஜெபம் மகிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் அநேகர் வந்து ஜெபிக்கிறார்கள் பாரத்தோடு கூட. அதுலேயும் நீங்கள் பெண்கள் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் சனிக்கிழமை நமக்கு நம்ம ஏஜி ஸ்தாபனத்தில் எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 26 அந்த குடியரசு தின விழாவிலே எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிப்பது வழக்கம். எல்லா செக்ஷன்லேயும் அந்தந்த செக்ஷனில் கூடி ஜெபம் பண்ணுவது வழக்கம். உபவாசம் இருந்து இந்த 26ஆம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறபடினால அதை வருகிற சனிக்கிழமை 25ஆம் தேதி நமக்கு இந்த உபவாச ஜெபம் நமக்கு வைத்திருக்கிறார்கள். சோதரம் இடம் அல்பா அருபேவில் ஏச்சர்ச்சி பால்பண்ணை அல்பா அருபேவில் ஏச்சர்ச்சியில் வைத்து உபவாச சபையில் வைத்து இந்த மீட்டிங் நடைபெறும். காலையில் 10 மணிலிருந்து 1:30 மணி வரை நடைபெறும். முடிந்து உங்களுக்கு ஒரு ஆகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதில் செய்து கொடுப்பதற்காக பாஸ்டர் எட்வின் பிரபாகர் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தேவ மனிதன், அந்த தேவ செய்தியை கொடுக்குற தேவ மனிதன். அவர் நாசரேத்தை சேர்ந்தவர். நாசரேத் அங்கே சபை ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கிறார். அவர் மிஷன் இயக்குனர், அதாவது வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிற நம்ம ஏஜி ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிற சோதரம் ஊழியர்களுக்கு அவர் நார்த் ஈஸ்ட் அந்த பகுதிக்கு தலைவராக இருக்கிறார். அவர் நம் நாட்களே வந்து செய்து கொடுக்க இருக்கிறார். அதனால் நீங்கள் இதில் தவறாமல் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லா சபையில் இருக்கிறபடினால 25ஆக மாற்றி 25ஆம் தேதி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். போகும்போது நோட்டீஸ் இருக்கிறது, வாங்கி கொண்டு போகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் நாம் இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் நாம் ஒரு வார்த்தையை மட்டும் வாசித்து நம்ம பொதுவாக 13லிருந்து 18 வரை வாசித்து தியானிப்போம். அதில் ஒரு வார்த்தை 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உன் கண்களை ஏறெடுத்துப்பா ஆபிராமே, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பா, அதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தோடு கூட எந்த ஆத்மாவை நோக்கி பார்க்குங்களோ அந்தந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும். எந்த ஆத்மாவாக இருக்கட்டும், பார்க்குறவங்கெல்லாம் இவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி விசுவாசத்தோடு நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் அந்த ஆத்மாக்களை ரட்சித்து நினைச்சுவார், அவர் தருவா சோதரன். இதை இந்த கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லும்போது
போன வாரத்தில் சகரியா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அங்கே சகரியாவே கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி அங்கே ஆமேன் சோதரன் தேவன் சொல்லும்போது அவர் கண்களை ஏறெடுக்கும்போது 4 கொம்புகளை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 4 கொம்புகளை பார்க்கிறார். அந்த 4 கொம்பு எவை என்று சொல்லி தியானித்தோம். அதோடு கூட கொம்பு நம்முடைய தலை, கொம்பு நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி நாம் தியானித்தோம். அன்னாளுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்தினார். 2வது தேவ தயவினால நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நம்முடைய கொம்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தலை எப்படி உயர்த்தப்படும் என்று சொன்னால் சோதரன் நீங்கள் வசனத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 89:24 நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய கொம்பு எப்படி உயர்த்தப்படும். சங்கீதம் 89 என் நாமத்தினால் என்ன செய்யுமா, அவர் கொம்பு என்ன செய்யுமா, உயருமா. என் நாமத்தினால். அப்போ தேவனுடைய நாமத்தினால நம்முடைய கொம்பு என்ன செய்யும், உயரும். தேவனுடைய நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கை உயரும், நம்முடைய தலை உயரும், தேவ நாமத்தினால உயரும். அப்போ இயேசுவின் நாமம், தேவ நாமம், இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். தேவ நாமம் நம்முடைய தலையை உயர்த்தும். பல 1000 நாமங்கள் இயேசுவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில நாமம் நம்ம சொல்லி அந்த நாமம் என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பல 1000 நாமங்கள். எடிசன் ப்ரோ அவர் பாடும்போது ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன் என்று சொல்லி பாடுகிறார். அதற்கு மேலாக எத்தனையோ நாமங்கள் இயேசுவுக்கு இருக்கிறது. நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிக்கும் போது உன் நாமம் என்ன என்று நான் சொல்லுகிற வாசிக்க வேண்டாம். உன் நாமம் என்ன என்று சொல்லும்போது தேவன் சொல்லுகிறார், என் நாமம் இருக்கின்றதாகவே இருக்கிறேன். நான் இருக்கின்றதாகவே இருக்கிறேன் சோதரன், நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மோசைக்கு தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இருக்கின்றாகவே இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், எப்போது என்ன செய்கிறாரு, அவர் இருக்கின்றாகவே என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது நான் யெகோவா, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு என்ன செய்யப்படவில்லை, அறியப்படும். 2 நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற நாமம், 2வது யெகோவா என்கிற நாமம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு இவங்க வாழ்க்கையில் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற நாமத்தில் என்ன செஞ்சாராம், அவர் வெளிப்பட்டாராம். சர்வ வல்லமை உள்ளவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் எப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார், ஈசாக்குக்கு வெளிப்பட்டார், யாக்கோக்கு வெளிப்பட்டார். சோதரி சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னாலே பெருகச் செய்கிறவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பெருகச் செய்கிறவர். இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற நாமத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். ஆனால் மோசைக்கு சொல்லும்போது, மோசையே, உன் பிதாக்களுக்கு நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக வெளிப்பட்டேன், ஆனால் உனக்கு எப்படி வெளிப்படுவோம்னா யெகோவா. எப்படி வெளிப்படுவேன் சொல்லுங்க, யெகோவா. யெகோவா, யெகோவான்னு சொல்லுங்க. யெகோவா, யெகோவா, யெகோவா என்கிற நாமத்தினால நான் உனக்கு என்ன செய்கிறேன், வெளிப்படுகிறேன். யெகோவா என்று சொல்லும்போது ஆமென், யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே. ஆமென் சோதர. இப்படி ஆண்டவர் அவருடைய நாமத்தை, யெகோவா என்கிற நாமத்தை மோசைக்கு வெளிப்படுத்தி பார்வோனுக்கு முன்னாடி
ஆண்டவர் பல அற்புதங்கள் அதிசயங்களை செய்ததை நான் வேதத்திலே நான் வாசிக்க முடியும். யெகோவா என்கிற நாமத்தில் வெளிப்பட்டா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவை என்று சொன்னால், யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். யெகோவா நிசி என்று சொல்லி ஆராதித்தால் உங்களுக்கு வெற்றியை தருவார். யெகோவா ரஃபா என்று சொன்னால் யார் கைவிட்டாலும் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். யெகோவா சாலோம் என்று சொன்னால் சமாதானம் இல்லாதிருந்தாலும் தேவன் உங்களுக்கு எனக்கும் சமாதானம் தருவார். அல்லேலூயா, ஆமென். யெகோவா ரூவா, சோதரன், அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்படி யெகோவா, ஆமென், சோதரன், யெகோவா என்கிற நாமத்தை சொன்னாலே அவர் நமக்கு விரோதமாய் பார்வோன் வந்தாலும் அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து பார்வோனின் சேனையும் செங்கடலே தள்ளுவார். அல்லேலூயா, ஆமென். யெகோவா 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யெகோவா, ஆமென், சோதரன். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே யெகோவா என்று அவர்கள் எழுத ஆரம்பிப்பார்களாம். யெகோவா என்று முடிவதற்கு முன்பதாக அவர் பரிசுத்தவானாய் இருந்தால், ஆமென், சோதரன், யெகோவா எழுதி முடிப்பதற்கு அப்புறம் உயிரோடு இருப்பானா. ஆமென். அவன் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் யெகோவா அந்த வா போட்டு முடிக்கக்குள்ள ஆளு செத்து போயிடுவானா. ஆமே, அவ்வளவு வல்லமை இந்த யெகோவா, ஆமே, சோதரன், இந்த நாமத்தில் இருக்கிறது. அந்த யெகோவா என்கிற நாமத்தில் தான், ஆமே, மோசைக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமே, சோதரன். இன்னும் ஆண்டுடைய நாமம், ஆமே, ஒரு சில நாமத்தை மட்டும் நான் சொல்லி அதுக்கு அடுத்த, ஆமே, கட்டத்துக்கு போகிறோம். யாத்திரா 34:14 வாசிக்கும் போது, யாத்திராகமம் 34:10, அவருடைய கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதா? எரிச்சல் உள்ளவர். சோதரன், அல்லேலூயா. ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராம். அது நாமமா? அது என்னதான் நாமமா? ஆமென், சோதரன். எரிச்சல் உள்ளவர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இயேசு சாந்தமானவர், இயேசு அன்பு உள்ளவர், இயேசு இரக்கம் உள்ளவர், இயேசு மன்னிக்கிறவர், இயேசு சமாதானப்படுத்துகிறவர், இயேசு, ஆமென், சோதரன், அவர் இறங்குகிறவர் என்று சொல்லியெல்லாம் நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதான்? எரிச்சல் உள்ளவர். அவர் எரிச்சல் உள்ளவராம். ஆமென், சோதரன். அவருடைய நாமத்தை நீ வீணில் வணங்கினா அவர் உனக்கு எரிச்சலா மாறுவார். உன்னால ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படுதா? உன்னால ஆண்டோட நாமம் கெட்டு போகுதா? உன்னால ஆண்டோட நாமம், ஆமென், சோதரன், வீண்ல வழங்கப்படுகிறதா? உன்னால ஆண்டோடைய நாமம், ஆமென், சோதரன், தூசிக்கப்படுகிறதா? ஆண்டவர் ஓ மேல எரிச்சல் உள்ளவராய் மாறுவார். ஆமென், சோதரன். அல்லேலூயா. என்னாலன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ ஆண்டவர் விட்டுட்டு, ஆமே, உன் கண்கள் வேற எங்கேயாவது போகுமானால், உன் காதுகள் வேற எங்கேயாவது போகுமானால், ஆமே, சோதர, உன் கால்கள் எங்கேயாவது போகுமானால், அல்லேலூயா, அவர் எரிச்சல் உள்ளவர். ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியமும் உன் சரீரத்தில் இருக்கக்கூடாது, உன் வீட்டில் இருக்கக்கூடாது, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஆமே, சோதர, அல்லேலூயா. உன் பாளையத்தில் இருக்கக்கூடாது. உன் பாளையத்தில் ஆண்டவர் உலாவுகிற தேவன். உன் பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும். இந்த சரீரமாகிய பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும். ஆமே, சோதர. அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமம் எரிச்சல். ஆமென். உனக்கு விரோதமாய் அவர் எரிச்சல் அடைவா. உனக்கு விரோதமாய் அவர் எரிச்சல் அடைவா. என கருமையான தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளே, ஆமே, உங்கள் மூலம் எந்த காரணத்தை கொண்டு தேவ நாமம் தூசிக்கப்பட விடக்கூடாது. அல்லேலூயா. உங்களை கொண்டு எந்த விதத்திலும் தேவ நாமம் தூசிக்கப்பட விடக்கூடாது. அப்படி ஒருவேளை உங்க மூலம் தேவ நாமம் தூசிக்கப்படுமானால், ஆமே, சோதர, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் கொள்வா. ஆமே, சோதர. அதனால எந்த விதத்திலும், ஆமே, சோதர, அவர் நம்மேல எரிச்சல் அடையாமல் இருப்பதற்கு நீங்களும் நானும், ஆமேன், பரிசுத்தமா ஜீவித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் அடையலாம். ஒரு மனுஷி உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் அடையலாம். ஆமே, சோதர. உலகத்தின் ஜனங்கள் உங்கள் மேல எரிச்சல் அடையலாம். ஆமே, அது ஒரு பிரச்சனையே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் அடையாமல் இருக்க வேண்டுமானால், ஆமென், சோதர, உங்க வாயினால கர்த்தர் நாமம் தூசிக்கப்படக்கூடாது. உங்க பார்வையினால கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட விடக்கூடாது. எந்த விதத்திலும் என்னால கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாது, ஆமென், என்று தீர்மானத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்ம மேல சாந்தமா இருப்பா. தேவன் நம்ம மேல அன்பா இருப்பா. தேவன் நம்ம மேல, ஆமென், சோதர,
இரக்கம் உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 3வது வசனத்திலிருந்து, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீரில் உண்டாயிருக்கிற யாவிலும் ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எது உண்டாக்கிறாத. அல்லேலூயா. ஆமென். சோதர, எது உண்டாக்கிறாத. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவன கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சுள்ள தேவன். ஆமென். சோதர, நீ எதையாவது உண்டாக்குனா, நீ எதையாவது கையில கட்டினா, நீ விக்கிரக சம்பந்தப்பட்ட ஏதாவது நீ செஞ்சனா, ஆமென் சோதர, நான் உனக்கு விரோதமா எரிச்சலா மாறிடுவேன். ஆமென் சோதர. தேவ ஜனமே, இதுல நம்ம கவனமா இருக்கணும், இதுல ஞானமா இருக்கணும். ஆமென் சோதர. அல்லேலூயா. இதுல நம்ம உறுதியா இருக்க வேண்டும். ஆமே. இதுல மாறுவோமானால் கர்த்தர் பொறுமையாயிருந்து நம் மேல எரிச்சல் கொள்வா. அவர் எரிச்சல் கொண்டாரானால், ஆமென் சோதரம், அல்லேலூயா, தேவ ஜனமே, வாழ்நாள் முழுவதும் நாம் கண்ணீர் அடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆமென் சோதர. அங்க சொல்றாரு, நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் எத்தனை தலைமுறையா நான் பண்ணுகிற விக்கிரக ஆராதனை எத்தனை தலைமுறை பாதிக்குமா? சொல்லுங்க, எத்தனை தலைமுறை? 3ஆம் தலைமுறை. ஒரு தலைமுறை கிடையாது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நினைச்சு வாரான், விசாரிச்சுட்டே இருப்பார். நாம் செய்கிற விக்கிரக ஆராதனை, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆமென் சோதர, அல்லேலூயா, ஆண்டவர் அது எரிச்சல் படுத்தும். அந்த எரிச்சல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிச்சுட்டே இருப்பாராம். ஓம் பிதா, ஓம் தகப்பேன், ஓம் பிதா. ஆமே. அவன் அந்த விக்கிரக ஆராதனை பண்ணா, சம்பந்தப்பட்டது வீட்டுக்குள் இருந்துச்சு, சம்பந்தப்பட்டது அவன் சரீரத்தில் இருந்துச்சு, சம்பந்தப்பட்டது இப்படி இருந்து கொண்டுதான் என்னை ஆராதித்துக் கொண்டிருந்தான், இப்படி இருந்து கொண்டுதான் என்னை நம்பிக்கொண்டிருந்தான், இப்படி இருந்து கொண்டுதான் ஆமென் ஆலயத்தில் காணிக்கையும் போட்டான். ஆமென் சோதர, அல்லேலூயா. நான் எரிச்சலுள்ள தேவனாய் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லி அவர் விசாரித்துக் கொண்டிருப்பார். என கருமையான தேவனே, அதற்கு நம்ம இடம் கொடுக்காம வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, வாழ்ந்தாலும் இயேசு, மரித்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். என்ன வந்தாலும் யாருக்காகத்தான்? ரெண்டு கரங்கள் சொல்லுங்க. என்ன வந்தால் இயேசுவுக்காகத்தான், என்ன வந்தால் இயேசுவுக்காகத்தான், என்ன வந்தால் இயேசுவுக்காகத்தான். எத்தனை தலைமுறை விசாரிப்பாராம்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவன் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன். 1000 அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரையே நம்பிக்கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் நினைச்சுவாராம், இரக்கம் செய்வாராம். அதனால ஆமென் சோதர, அவரையே நம்பி அவரை ஆராதிப்போ. அப்படி நாம எப்படிப்பட்டதான் சொல்லுங்க. எரிச்சல். அவர் நாமம் எப்படிப்பட்டது? எல்லாம் சொல்லுங்க. அவர் நாமம் எரிச்சல். சொல்லுங்க, அவர் நாமம் எரிச்சல். அப்படி நாமம் எரிச்சல். அல்லேலூயா. ஏதோ நான் சொந்தமா என் கருத்தை சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். நான் வேதத்தில் தானே வாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் எங்கிருந்து வாசிக்கிறேன்? எல்லாரும் யாத்திராமம் 34 14 14 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். யாத்திரா 34 14 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சத்தம் வாசிங்க பார்க்கலாம். 3 தடவை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் என்பது, அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனே. அதாங்க வசனம் தான். சோதரன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் என்பது, அவர் எரிச்சலுள்ள தேவனே. அவர் எப்படிப்பட்டவரா? எரிச்சலுள்ள தேவனே. ஆகையால் நீ அந்நிய தேவன் என்ன செய்யக்கூடாதான்?
பணிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் எதற்கு எரிச்சல் வரும்னா, நீ அந்நிய தெய்வத்தை பணிந்து கொண்டனா, அந்நிய தெய்வத்தின் காரியங்கள் உன்னிடத்திலேயோ குடும்பத்திலே காணப்படுமானால் அவர் எரிச்சல் உள்ளவர். ஆமே, உன் மேல மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் மட்டுமல்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் எரிச்சல் உள்ளவராகவே இருப்பார். ஆனால் ஆமே சோதரம் மீண்டும் சொல்லுமா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அந்த இடத்துக்கே போகக்கூடாது, அந்த பக்கமே திரும்பக்கூடாது. சோதரன், நீ திரும்புவாயானால் ஆமே அல்லேலூயா கட்டி ஜோமன்ன திரும்பணும். ஆமே சோதரன் அல்லேலூயா. அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது, அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது. ஆமே சோதரன் அல்லேலூயா. என்ன கருமையான தேவ ஜனமே, ஆமே நம்ம எவ்வளவு காத்துக்கொள்ளக்கூடுமோ நம்ம காத்துக்கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சோதரன் அல்லேலூயா. ஆமே நியாயாதிபதிகள் ஆமையில ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9:6. ஆமே சோதரன் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். போதும். அவர் நாமம் எப்படிப்பட்டதான் எல்லாம் சொல்லுங்க. அவர் நாமம் ஆமென். என் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே என் கொம்பு உயரும். அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். சோதரன் அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நியாயாதிபதிகளை வாசிக்கும் போது சோதர 13ஆம் அதிகாரத்தில் 17, 18 வாசிக்கும் போது அங்கே அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்களுமே கணம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன, உங்க நாமம் என்னப்பா, உம்முடைய நாமம். ஆமே, இங்க கேட்கிறாங்க தேவ தூதரை பார்த்து ஆமே மனோவா கேட்கிறான், உங்க நாமம் என்ன? அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது என்னது? அதிசயம். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆமே, கைகளை தட்டுறவங்களுக்கு அதிசயம் நடக்கும். கைகளை யாரெல்லாம் தட்டுதீங்களோ அவங்களுக்கு அதிசயம் நடக்கும். கைகளை தட்டலையா உனக்கு அதிசயம் நடக்காது. ஆமே, நல்ல கைகளை தட்டுறவங்க நல்ல அதிசயம் நடக்கும், நல்ல அதிசயம் நடக்கும், நல்ல அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. உங்க நாமம் என்ன? உங்க நாமம் என்ன? நீ என்னப்பா என் நாமத்தை கேட்கிற? என் நாமம் அதிசயம். அல்லேலூயா. ஆமே, அப்ப இயேசுவின் நாமம், தேவ நாமம், அது அதிசயம், அது அதிசயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, இன்னும் நீங்கள் எரேமியா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எரேமியா 10:16 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 10:16. யாக்கோப்பின் பங்கா இருப்பவர் அவைகளை போல அல்ல, அவர் சர்வத்தை உண்டாக்கினவர், இஸ்ரவேலுடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமே சோத்திரம் அல்லேலூயா. கோலியாத்து ஆமேன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திக்கிறான். அப்படி நிந்திக்கும் போகும்போது தாவீது சொல்றான், இஸ்ரவேலின் சேனைகளை அவன் நிந்திக்கிறான். இஸ்ரவேலின் சேனைகள், அது அர்த்தம் என்ன? சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிறான், சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிறான். ஆமே சோதர, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் சேனைகள். யாருடைய சேனைகள்? கர்த்தருடைய சேனைகள். ஆமே, சேனை என்றால் யார்? அது கர்த்தர். அல்லேலூயா. சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த பெலிஸ்தியன் சேனைகள் கர்த்தரை இவன் நிந்திக்கிறான். ஆமே சோதர, நிந்தித்த அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பேன் என்று சொன்னால், ஆமே சோதர, இல்லாமலே அவன் போய்விட்டான். என கருமையான தேவஜனமே, சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா, அவருடைய நாமம். ஆமே சோதர, அதிசயம் என்பது அவருடைய நாமம். மனோடைய வாழ்க்கையில ஆமே குழந்தை இல்லாமல் அவன் இருந்த காலகட்டத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு அதிசயத்தை செய்தா. அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஆமே சோதர அல்லேலூயா சிம்சோனை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமே, வார்த்தையில் தேவ பிள்ளைகளே, தேவ நாமம் அதிசயம், தேவ நாமம் சேனைகள் கர்த்தர் என்பது. அல்லேலூயா. ஆமே சோதர, இந்த நாமங்கள் என்ன செய்கிறது? இந்த நாமங்கள் என்ன செய்கிறது? ஆமே, யெகோவா என்கிற நாமம், எரிச்சல் உள்ள என்கிற நாமம், அதிசயம் என்கிற நாமம், சர்வ வல்லமுள்ள என்கிற நாமம், இருக்கின்றவராகவே இருக்கிறார் என்கிற நாமம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? சங்கீதம் 20:1 வாசிங்க. சங்கீதம் 20:1 வாசிங்க. ஆமென். glory to God. ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக,
யாக்கோப்புடைய தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவது. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த. அப்ப தேவ நாமம் என்ன செய்கிறது? நமக்கு உயர்ந்த அடைக்கலமா. கரங்களை உயர்த்தி, தேவனே, இயேசுவே, உம்முடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், எனக்கு உயர்ந்த அடைக்கலம், எனக்கு உயர்ந்த அடைக்கலம், எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். பாருங்களேன், சங்கீதம் 46 வாசிக்கும் போது அந்த 46வது சங்கீதத்தில் ஆமென் சோதரன் அழகாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 46 எல்லாரும் எடுத்துக்காங்க. சங்கீதம் 46 எல்லாரும் எடுத்துக்காங்க. சங்கீதம் 46 எல்லாம் எடுத்துக்காங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் சோதரன் அல்லேலூயா. 7வது வசனத்துல சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படியே 11வது வசனத்துல வாசிக்கும் போது சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். 1வது வசனத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென் சோதரன். அப்ப தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எப்படி நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்? 2வது வசனத்துல ஆகையால் பூமி நிலை மாறி போனாலும் மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்பட மாட்டோம். காரணம் என்ன? சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆமென் சோதரே. அப்ப தேவ நாமம், யெகோவா என்கிற நாமம், இருக்கின்றவரா இருக்கிற நாமம், ஆமென் சோதரே, சேனைகள் கர்த்தர் என்கிற நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எனக்கு அடைக்கலம் இல்லையே, கவலைப்படாத. ஆமென். எனக்கு பாதுகாப்பு இல்லையே, கவலைப்படாத. ஆமென். சேனைகள் கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். அந்த சேனைகள் கர்த்தர்ங்கிற அந்த நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. பூமி அதிர்ச்சி வந்தாலும், ஆமென் சோதரே, சுனாமி வந்தாலும், கொள்ள நோய்கள் வந்தாலும், ஆமென் சோதரே, பலவிதமான வியாதிகள் வந்தாலும், பலவிதமான துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் நீ கலங்கி போகாத. சேனைகள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஏன் யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆமென். சங்கீதத்திலும் ஆமென் அப்படித்தான் சொல்லப்பட்டு, 2 சங்கீதத்திலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பின் தேவன், யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். காரணம் என்ன? யாக்கோப்புக்கு ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார். அவன் தனிமையாய் போகும்போது கர்த்தர் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார். ஆமென் சோதர. காடுகளில் படுத்திருக்கும் போது எந்த சிங்கமும் தொடாம, எந்த கரடியும் தொடாம கர்த்தர் காத்துக்கொண்டா. ஓ சோதர, அவன் போகும்போது காத்துக்கொண்டா, வரும்போது காத்துக்கொண்டா, மாமா வீட்டில் காத்துக்கொண்டா. ஓ சோதர அல்லேலூயா. அண்ணனுக்கு விலைக்கு காத்துக்கொண்டா. ஒரு இடத்துல கூடாரம் போட்டு சந்தோஷமா சுக்கோத் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ஆமென் சோதர. திடீர்னு சொல்லி ஒரு புயல் வந்தது. திடீர்னு சொல்லி ஆமென் சோதர அல்லேலூயா ஒரு பெரும் காற்று அடித்தது. ஆமென். லேவி சிமியோனும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சீகேம் என்று சொல்லக்கூடிய ஆமென் ஒரு பட்டணம், சீகேம் என்று சொல்லக்கூடிய பட்டணம், அந்த பட்டணத்தில் போய் இருக்கிற எல்லா ஆண்களையும் வெட்டி போட்டுருவாங்க. எல்லா ஆண்களையும் வெட்டி போட்டுருவாங்க. ஓ சோதரன் அல்லேலூயா. யாக்கோப்பு ஒரு சின்ன குடும்பமா அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். சின்ன குடும்பம் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆனா ஆமென் அதுல 2 பேரு லேவி சிமியோனும் தன் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு சீகேம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் வெட்டி போட்டாங்க. ஆண்கள்லாம் வெட்டி போட்டாங்க. ஆமென் சோதரன் அல்லேலூயா. இப்போ யாக்கோப்புக்கு பயம். ஐயோ 2 பேரும் சேர்ந்து ஒரு பட்டணத்தையே காலி பண்ணிட்டாங்களே, இதை மற்றவங்க கேட்டாங்கன்னா எல்லாரும் வந்து என்னை கொன்னுருவாங்களே, என் பிள்ளைகளை கொன்னுருவாங்களே, எல்லாத்தையும் கொன்னுருவாங்களே. ஒரு பயத்தோடு கூட யாக்கோப்பு இருக்கிறா. பயத்தோடு கூட யாக்கோப்பு இருக்கிறா. ஆமென் சோதரன். எல்லா ஜனங்களுக்கும் விலக்கி யாக்கோப்பை கர்த்தர் காத்து கொண்டார். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலமா யாக்கோப்புக்கு இருந்தா. பிள்ளைகள் செய்த அந்த தப்பினால, பிள்ளைகள் செய்த அந்த தவறுனால யாக்கோப்பு பயந்தான். ஓ நம்மளை கொன்னுரு போட்டுருவாங்க, சிமியோனை கொன்னுருவாங்க, ஆமே லேவியை கொன்னுருவாங்க, ஆமே எல்லா பிள்ளைகளையும் கொன்னுருவாங்களே, ஆடு மாடலாம் எடுத்துருவாங்களே, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தார். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலமா இருந்தா. ஓ சோதரன் அல்லேலூயா. கானான் தேசத்திலே அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தா. ஓ யோசேப்பு காணாம போயிட்டான். ஆமென். அடைக்கலமாய் ஆமென் யோசேப்புக்கு இருந்தா, யாக்கோப்புக்கு இருந்தா. ஓ சோதர எகிப்தில போய் இருக்கும் போதோ ஆண்டவர் அவனுக்கு அடைக்கலமாகவே இருந்தார். அல்லேலூயா. அதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 20 வாசிக்கும் போது யாக்கோப்பின் தேவனுடைய
நாமம் உமக்கு உயர்ந்த யாக்கோப்புடைய தேவனுடைய நாமம். யாக்கோப்பு, ஆமா, யாக்கோப்புடைய தேவனுடைய நாமம். ஆமா, இங்க யாக்கோப்பின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாராக. ஆமே, தாவீது சொல்றார். காரணம் என்ன? யாக்கோப்புக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாகவே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற என் தேவ பிள்ளைகளே, தேவ சபையே, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், பூமியே நிலைமாறி போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும், ஆமே சோதர, நீ கலங்க வேண்டாம், நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் யாக்கோப்பின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர். அவர் நாமம் என்ன? சேனைகளின் கர்த்தர். ஆமே சோதர. சங்கீதம் 18 ஆமென், நீதிமொழிகள் 18:10 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 18:10 வாசிக்கும் போது, ஆமென், வாசியுங்கள். நீதிமொழிகள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? சுகமா இருப்பானா. உனக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, தேவ நாமம் உனக்கு சுகத்தை கொடுக்கும். தேவ நாமம் உன்னை பலப்படுத்தும். ஆமே சோதர. ஏசாயா 58 வாசிக்கிறமே 11, ஆமே, உன் சுக வாழ்வு துளிர்த்தது. அல்லேலூயா. துளிர்த்தது. ஆமே, உன் வாழ்க்கை துளிர்க்கும், உன் வாழ்க்கை துளிர்க்கும். உன் வாழ்க்கை பட்டு போய் இருக்கலாம், உன் வாழ்க்கை ஆமே முன்னேற விடாதவர், உன் வாழ்க்கை காணப்படலாம், உன் தொழில் காணப்படலாம், உன் வேலை காணப்படலாம். ஆமே சோதர. தேவ நாமம், தேவ நாமம், சேனைகளின் ஆமே கர்த்தர் என்கிற அந்த நாமம், யெகோவா என்கிற நாமம் உன் வாழ்க்கையை துளிர்விட செய்யும். அல்லேலூயா. துளிர்விட செய்யும். ஆமென், துளிர்விட செய்யும். ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? சுகமா இருப்பானா. இயேசுவின் நாமத்துக்குள்ள சுகமா இருப்ப. ஆமே, சேனைகள் கர்த்தர் அந்த நாமத்துக்குள்ள சுகமா இருப்ப. யெகோவா அந்த நாமத்துக்குள்ள நீ சுகமா இருப்ப. உன் சுக வாழ்வு துளிர்க்கும், உன் சுக வாழ்வு மலரும். ஆமே, உன் வாழ்க்கை எவ்வளவு உலர்ந்து போய் இருந்தாலும், உன் வாழ்க்கை எவ்வளவு வனாந்தரமா இருந்தாலும், உன் வாழ்க்கை எவ்வளவு பாலைவனமா இருந்தாலும், ஆமே சோதர. அல்லேலூயா. ஆரோனுடைய உலர்ந்த கோலை அது பூத்து, அது காய்த்து, அது கனி கொடுக்க செய்த அந்த வல்லமையான தேவன், ஆமே சோதர, உன் வாழ்க்கையிலோ இயேசுவின் நாமம், தேவ நாமம் உன்னை துளிர்க்க செய்யும். நீ சுகமா இருக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வா. கைகளை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்துவோம். கையில தட்டி. ஆமே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வு எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எப்படி இரு? சுகமாயிரு. நீ சுகமாயிரு. உன் சுகத்தை கொடுப்பா, உனக்கு பலனை கொடுப்பா. ஆமே, உன் கை கால் வலி மாறும், குறுக்கு வலி மாறும். ஆமே, சுகத்தை கொடுப்பா. உன் வயிறு வலி மாறும், உனக்கு அற்புதம் செய்வா, உனக்கு அதிசயம் செய்வா. உன் வியாதிகள் மாறும், உனக்கு நல்ல பலனை கொடுப்பா. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உனக்கு பலனை கொடுப்பா. உன் பலவீனங்கள்லாம் மாறும். அல்லேலூயா. அப்போ தேவ நாமம் நமக்கு என்னதான் இருக்கிற? உயர்ந்த அடைக்கலமா இருக்குது. சங்கீதம் 76 ஆமே 1 வாசிக்கும் போது, சங்கீதம் 76 1 வாசிக்கும் போது, ஆமேன், வாசியுங்கள். சங்கீதம் 76 1. யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவர் நாமம் எப்படிப்பட்டதா? பெரிய. சொல்லுங்க, இஸ்ரவேல் அவர் நாமம் எப்படி பெரியது? சொல்லுங்க, அவர் நாமம், இயேசு நாமம், தேவ நாமம், தேவ நாமம், தேவ நாமம். சகோதரர்கள், தேவ நாமம், தேவ நாமம், தேவ நாமம். சகோதரர்கள், தேவ நாமம், சகோதரர்கள், தேவ நாமம். எல்லாம் சொல்லுங்க, தேவ நாமம், தேவ நாமம். ஆமென். தேவ நாமம் பெரியது. உலகத்தில் இருப்பனை காட்டு உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவ நாமம் பெரியது. தேவ நாமம் பெரியதா இருக்கிறபடினால ஆண்டவர் உன்னையும் பெரிய ஆளா மாத்துவார். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் எப்படி மாத்துவாரு? பெரிய ஆளா மாத்துவார். ஆமென். சோதரன் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எப்படிப்பட்ட நாமத்தை கொடுத்தேன்? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தேன். ஆமென். சோதர, பெரியோர்களுக்கு ஒத்த இந்த வசனம் எனக்கு அங்கதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமென். சோது இருந்தால் இல்ல, ஆமை இல்லை என்று சொன்னா இருக்கும். ஆனாலும் சோதர 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல, 2 சாமுவேல் கரெக்டாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம், 2 சாமுவேல் 7:9. நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி நல்லா பூமியில் இருக்கிற பெரியோர் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இயேசு நாமம் எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு நாமம் எப்படிப்பட்டது? இயேசு நாமம் எப்படிப்பட்டது? பெரியது. சொல்லுங்க, இயேசு நாமம் எப்படிப்பட்டது? இயேசு நாமம் எப்படிப்பட்டது?
நீ சொல்லத்தான் உங்களை பெரிய ஆள் ஆக்குவார். இல்லைன்னா நீ இருக்கிற போலாம் நினைச்சுவேன், வந்து உட்கார்ந்து இடத்த தேய்ச்சிட்டு போவேன். அல்லேலூயா. உன் வாயில எவ்வளவு சவுண்டு வருதோ, விசுவாசமா அறிக்கை செய்யறியோ, அவ்வளவுதான் உன் வாழ்க்கையில நீ பெரிய ஆளா மாறுவேன். அவ்வளவுதான் வாழ்க்கையில பெருசா மாறும். இல்லைன்னு சொன்னா நீ நேட்டுக்கு வருவேன், இருக்கிறத தேய்ச்சி அதை அழுக்காகிட்டு போய்கிட்டே இருப்பேன். 4 பேர் வாரம் தொடச்சிட்டே இருப்பார். அல்லேலூயா. இதான் நடக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில விசுவாசமா அறிக்கை செய்யணும். வாரம் ஃபுல்லா தூங்குற, வாரம் ஃபுல்லா ஜெபம் கிடையாது, வாரம் ஃபுல்லா பைபிள் வாசிக்க கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையா வந்து வாயை திறந்து கர்த்தரை துதிக்க, வசனத்தை கேட்க உன்னால முடியலன்னா உன் வாழ்க்கையில எப்படி முன்னேறுவ? உன் வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடக்கும்? நீ எப்படி பெரிய ஆள் ஆவ? வருவே, இருப்ப, தேப்ப, போவ. ஆளுவர் வாரம் தரையை தொடச்சிட்டே இருப்பார். அல்லேலூயா. இதான் நடக்கும், வேற ஒண்ணு நடக்க. ஸ்தோத்திரம். தேவ நாமம் எப்படிப்பட்டது? ஆனாலும் இருதயம் எப்படித்தான் இருக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ நாமம் எப்படிப்பட்டது? பெரியது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பெரிய நாமம், ஆமென் ஸ்தோத்திரங்க. தாவீதை சொல்றாரு, ஆமென், தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அங்க சொல்லும்போது, நான் உனக்கு என்ன நாமத்தை கொடுத்தேன்? பெரியவர்களுக்கு நாமத்தை கொடுத்தேன். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீதே, நீ ஆடுகளுக்கு பின்னாடி போன உன்னை எடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், பெரியவர்களுக்கு நாமத்தை நான் உனக்கு கொடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு உன்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை அவ்வளவு பெரிய ஆளா மாத்தி இருக்கிறேன். நான் பெரியவ, உன்னை பெரிய ஆளா மாத்தி இருக்கிறேன். பெரியவர்களுக்கு நாமத்தை கொடுத்திருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களின் ஆண்டவர், நீ என்ன நிலைமையில் இருந்தாலும், நீ கஞ்சிக்கே வழி இல்லாம இருந்தாலும், நீ போட ட்ரெஸ் இல்லாம இருந்தாலும், நீ போட உனக்கு செருப்பு இல்லாமல் இருந்தாலும், ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ, உனக்கு சரியான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும், ஆமென் ஸ்தோத்திரம், தேவ நாமம் பெரியது. உன்னை ஆண்டவர் பெரியவனாய் மாத்துவார். அல்லேலூயா. ஆமென். தாவீது எந்த நிலைமையிலும் அவன் பெரியவனாய் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா தேவ நாமம் அவனுக்கு பெரியவர்கள் கொத்த நாமத்தை கொடுத்தது. ஆமென். யோசேப்பு உயர்வதற்கு, பெரிய ஆள் ஆகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் யோசேப்புக்கு கர்த்தர் பெரியவருடைய நாமத்தை கொடுத்து கர்த்தர் அவனை மகிமையாய் உயர்த்தினார். ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மொர்தெகாய், ஆமென் ஸ்தோத்திரம், அவனுக்கு ஆண்டவர் பெரியவருக்கு நாமத்தை கொடுத்து அகாசுவேர் ராஜ்யத்தில் அவன் ஒரு பெரிய ஆளாய் அவன் காணப்பட்டான். ஆமென். தானியேல், ஓ ஸ்தோத்திரம், பெரியவருக்கு நாமத்தை கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், பார்வோன் நாட்களிலோ, கோரேஸ் நாட்களிலோ, தரிவு நாட்களிலோ, ஆமென், தானியேல் காரியம் ஜெயமா இருந்ததுன்னு சொன்னது போல, ஆமென், அவங்க நாட்கள்லாம் தாமென் தானியேல் பெரியவருக்கு நாமத்தை கொடுத்து அந்த பெரிய நாமம் யெகோவா என்கிற பெரிய நாமம், ஆமென், சேனைகள் கர்த்தர் என்கிற பெரிய நாமம், இருக்கிற அந்த பெரிய நாமம், ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பெரியவர்களாய் மாற்றினது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உன் நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நீ ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம், நீ வனாந்தரத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில இருந்துகிட்டு இருந்தாலும் இயேசு நாமம் பெரியதுன்னு நீ விசுவாசித்தனா ஆண்டவர் உன்னை பெரிய நாமத்தை கொடுத்து உன்னை பெரிய ஆளாய் மாத்துவார். அல்லேலூயா. நீ பெரிய ஆளாய் மாறுவாய். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை மாத்துவார். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? இயேசு நாமம் பெரியது. அல்லேலூயா. இயேசு நாமம் பெரியது. அவர் எவரையும் உயர்த்த முடியும், அவர் எவரையும் தாழ்த்த முடியும். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, தானியேல் 5:19 வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை சொல்ல வாசிங்க பார்க்கலாம். அவர் கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே வாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். அவர் தமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவாரு, தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பாரு, தமக்கு சித்தமானவனை உயர்த்துவாரு, தமக்கு சித்தமான நிச்சயவாராம் தாழ்த்துவார். ஆமென் ஸ்தோத்திரம். உயர்த்துவார், தாழ்த்துவார். அல்லேலூயா. ஆனா பெரியவர், ஆமென், ஒன்னு என்னை ஆண்டவர் தாழ்த்துவதற்காக அல்ல, நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்மளை பெரிய ஆளா ஆக்குவார். ஆமென் ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாறுவான். ஏற்ற காலத்தில் தீவிரமான நிச்சயம் நடப்பிப்பேன். உன் வாழ்க்கை வனாந்தரமாகவே இருந்துகிட்டு இருக்கும், உன் வாழ்க்கை கஷ்டமாகவே இருந்துகிட்டு இருக்கும், உன் வாழ்க்கை போராட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கும், உன் வாழ்க்கை துக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா ஏற்ற காலம் வரும்போது தீவிரமாய் செயல்படுவார். அல்லேலூயா. ஆமென். 3 அல்லேலூயா. 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 தீவிரமாய் செயல்படுவார். அவர் சிறியவனை புளிந்தெடுத்து எளியவன் என்ன செய்றாரா?
குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீ புழுதியில கிடக்கலாம், நீ குப்பையில கிடக்கலாம். ஆமே, குப்பை வாழ்க்கை, நீ குப்பையில கிடக்கலாம். நாற்றம் எடுத்த வாழ்க்கை, குப்பையில கிடக்கலாம், நீ குப்பையில கிடக்கலாம். ஆண்டவருடைய கரம், ஆமே சோதர, உன்னை தூக்கி பிடித்து உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. ஆமே, உன்னை தூக்கி பிடித்து உயர்த்து, உன்னை பெரிய ஆளாய் மாத்து. ஆமே சோதர, தேவ நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று சொன்னால் அது பெரிய நாமம். அல்லேலூயா, அது பெரிய நாமம். ஆமே சோதர, அது பெரிய நாமம். இனி வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 111:9 வாசிக்கும் போது, சங்கீதம் 111, அவர் தமது தனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக, அவருடைய நாமம் எப்படிப்பட்டதா சொல்லுங்க, அவர் நாமம் எப்படிப்பட்டதா? பரிசுத்தமும் பயங்கரமான. சொல்லுங்க, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. பயங்கரமானது. அதான் நான் பரிசுத்தாக நீங்கள் எப்படி இருங்கள், பரிசுத்தராக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமம் பரிசுத்தமும் எப்படிப்பட்டதான்? பயங்கரமானதான். 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 ஆமே சோதரன், ஆண்டவர் மோசேயை சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தேவன் கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமே சோதரன், யோனத்தான், ஆமா யோனத்தான் ஆயுதத்தாரையும் அவங்க சண்டைக்கு போறாங்க. பெலிஸ்தியர்கள் கடற்கரை மணலை போல திரளா இருக்கிறாங்க. கடற்கரை மணலை போல திரளா இருக்கிறாங்க. ஆமே சோதரன், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் முட்காடு ஆமே ஒளிஞ்சுக்கிட்டான். ஆமே கடற்கரை மணலை போல திரளா இருக்கிறத பார்த்து, ஆமே சோதரன், திரளா இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். கடற்கரை மணலை போல பெலிஸ்தியன் திரளா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்த்த உடனே ஓடி போயிட்டான். ஒருத்தன் கையிலும் பட்டயம் கிடையாது, ஒருத்தன் கையிலும் ஈட்டி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ஈட்டி கிடையாது, பட்டயம் கிடையாது. ஈட்டியை உண்டு பண்ண, பட்டயத்தை உண்டு பண்ண கொல்லம் கிடையாது, ஆசாரியம் கிடையாது. எல்லாம் பெலிஸ்தியன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். இஸ்ரவேல் இருக்கிற ஆசாரியன் எல்லாம் அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல ஆமே சோதர, பட்டயம் அடிப்பதற்கு ஆசாரி கிடையாது, ஈட்டி செய்வதற்கு ஆசாரி கிடையாது. ஓ சோதர, எல்லாருடைய கையிலையும் மம்பட்டியும் ஆமே சோதர, ஆமே ஏர் உழுகிற அந்த ஆமே சோதர அந்த கோலும் தான் அவங்கிட்ட இருக்கிறது. ஆமே, யோனத்தானுக்கும் சவுலுக்கும் தான் பட்டயமே இருக்கிறது. ராஜாவுக்கும் ராஜா மகனுக்கும் தான் பட்டயம் இருக்கிறது. சோதர, யுத்தம் செய்வதற்கு பட்டயம் இல்லை, யுத்தம் செய்வதற்கு ஈட்டி இல்லை, யுத்தம் செய்வதற்கு கேடகம் இல்லை. ஓ சோதர, இப்படிப்பட்ட அனுபவத்தில் ஆமே பெலிஸ்தியன் எதிர்த்து வர பெலிஸ்தியன் கடற்கரை மணலை போல திரளா படுத்து கிடக்கான். அவன்கிட்ட ஈட்டி இருக்கிறது, அவன்கிட்ட பட்டயம் இருக்கிறது, அவன்கிட்ட கேடகம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தான், நிச்சயம் நமக்கு தோல்விதான். பட்டயமே கிடையாது, ஈட்டியே கிடையாது, கேடகமே கிடையாது. எப்படி அவன் சண்டைக்கு போக முடியும்? எல்லா காடுகளிலும் முட்களிலும் கோகையிலும் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆமே சோதர, ஆனா யோனத்தானும் ஆயுதத்தாரையும் விசுவாசத்தோடு கூட ஆமே பெலிஸ்தருக்கு விரோதமா அங்க போறாங்க. அங்க போகும்போது தேவன் பயங்கரமானவர் என்பதை ஆமே சொல்லுவதற்காகத்தான் வேதத்திலிருந்து உங்களை சுட்டி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். தேவன் பயங்கரமானவர், தேவன் பயங்கரமான. பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, ஆமே கேடகம் இல்லை. ஓ சோதர, தேவன் பயங்கரமானவர். கடற்கரை மணலை போல பெலிஸ்தீர்கள் பரவி கிடக்கிறார்கள். எல்லாருடைய கையிலும் ஈட்டி கேடகம் எல்லாம் இருக்கிறது. தேவன் பயங்கரமானவர். எப்படி பயங்கரமானவர்? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 சாமுவேல் 14:15, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய். என்ன உண்டாகிச்சா? பயங்கரம் உண்டாய். அப்பொழுது பாளையத்திலும், யாருடைய பாளையத்தில்? பெலிஸ்தருடைய பாளையத்திலே வெளியிலும் சகல ஜனங்களும் பயங்கரம் உண்டாகி தானே இருந்தவர்களுக்குள்ளும் கொள்ளையிட போன தண்டிலும் உள்ள கூட்டத்தில் அடைந்தார். கொள்ளையிட போன தண்டு உள்ளவரும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது யாரால உண்டானதா? கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அப்படி யாரால உண்டானதா? தேவனால உண்டானது. தேவனால உண்டானது. ஆமே, தேவனால பயங்கரம் உண்டானது. தேவனால பயங்கரம் உண்டானது. பயங்கரம் உண்டாதனால ஆமே அந்த பூமி என்ன செஞ்சான்? அதிர்ந்தது. அந்த பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. பென்யமீன் நாட்டுள்ள கிபியால சவுலுக்கு இந்த சாமக்கார பார்த்தபோது இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் இணைஞ்சாங்களாம், விழுகிறதை கண்டார். தேவனுடைய பயங்கரம் என்ன செஞ்சான்? பூமியை முதலாவது அசைய பண்ணிச்சான். ரெண்டாவது தேவ பயங்கரம் என்ன செஞ்சான்? அவனுக்குள்ள மாறி மாறி நினைச்சானா
வெட்டி கொண்டு போட்டாங்களா. கரங்களை வேத்தலிலே ஹalleluya. இதான் தேவ பயங்கரம். ஆமென் சோதர. தேவ நாமம் என்ன? அவர் பயங்கரம் உள்ளவர். அவர் பயங்கரம் உள்ளவர். உன்கிட்ட ஒண்ணே இல்லாம இருக்கலாம். ஆமென். உன்கிட்ட பலன் இல்லாம இருக்கலாம். உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஓ சோதர ஹalleluya. ஆனா நீ விசுவாசித்தால் என் தேவன் பயங்கரமானவர். நான் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். ஆமென் சோதர. மோசேக்கு சொன்னாரு, மோசேயே நான் உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென் சோதர. ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. ஓ சோதர. அந்த மோசேயின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அவர் பயங்கரமானவர். ஆமென் சோதர. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் போருக்கு ஒண்ணு இல்லாம இருந்த நிலைமையில கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணி ஆமென் பெலிஸ்தர் இருந்த ஆமென் பூமியை அதர பண்ணி ஓ சோதர அவர்களுக்குள்ள மாறி மாறி வெட்டி சாகுவதற்கு கர்த்தர் உதவி செய்தாரே. அந்த மகிமையான தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். அவர் பயங்கரமானவர். அவர் பயங்கரமானவர். அவர் பயங்கரமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். உனக்காக யுத்தம் செய்வார். உனக்காக அவர் வழக்காடுவார். உனக்காக ஆமே கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவார். ஆமே வனாந்தரமா இருக்கலாம். ஓ உனக்கு செழிப்பை கொண்டு வருவார். 5 அப்ப 2 மீனா இருக்கலாம். உன்னை திருப்திப்படுத்துவா. உன்னை மிச்சம் எடுக்க செய்வா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் பயங்கரமானவர். அல்லேலூயா. உன்கிட்ட ஈட்டி இல்லாமல் இருக்கலாம். உன்கிட்ட கேடகம் இல்லாமல் இருக்கலாம். உன்னை தற்காத்துக் கொள்ள, உன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆமென் சோதர ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆமென் அல்லேலூயா. ஆனா உனக்குள்ள ஒரு விசுவாசம். ஆமென் நான் ஆராதிக்கிற என் தேவன் அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. தாவீது கையில ஈட்டி இல்லை. தாவீது கையில ஆமென் சோதர பட்டயம் இல்லை. தாவீது கையில கேடகம் இல்லை. கோலியாத்து கையில கேடகம் இருந்தது. கோலியாத்து கையில பட்டயம் இருந்தது. கோலியாத்து கையில ஆமென் சோதர ஈட்டி இருந்தது. கோலியாத்து உடம்பு முழுவதும் கவசத்தினால மறைத்து வைத்திருந்தான். ஆமென். கோலியாத்து தலையில ஹெல்மெட் இருந்தது. தாவீதுக்கு எதுவுமே இல்லை. தாவீதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தாவீதுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். அல்லேலூயா. அவருடைய நாமம் பயங்கரமானது. அவருடைய நாமம் பயங்கரமானது என்பது தாவீதுக்கு தெரியும். அந்த பயங்கரமான தேவனுக்கு மேல விசுவாசம் வைத்து அவன் சென்ற பொழுது கோலியாத்தின் தலையை ஆண்டவர் தாவீது கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். அல்லேலூயா. அவர் சர்வத்தை உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அல்லேலூயா. ஆமென் சோதரம். அல்லேலூயா. ஓ சோதர அவர் உனக்காக பூமி அதிர்ச்சி உண்டு பண்ணுவா. உனக்காக எதிரிகள் மாறி மாறி வெட்டி சாகம் உண்டு பண்ணுவா. உனக்காக அவர் யுத்தம் செய்வா. உனக்காக செங்கடலை பிறப்பா. உனக்காக கோலியாத்து தலையும் உன் கையில தருவா. ஆமே எதிரின் கை தலைய உன் கையில தருவா. உனக்காக கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவா. ஓ கற்பாறையே எப்படி தண்ணீர் வரும்? வனாந்திரமே எப்படி தண்ணீர் வரும்? ஆமே சோதர அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். கற்பாறையா இருந்தாலும் தண்ணீர் பொங்கும். அல்லேலூயா. வனாந்தரமா இருந்தாலும் அது வயல்வெளியா மாறும். அல்லேலூயா. அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. சோதர எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசி. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் என்மேல் இருக்கிற நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதனுடைய கர்த்தரின் நாமம். நீதி. நீதியா இருக்கிற கர்த்தருடைய நாமம் நீதி. அப்ப தேவ நாமம்னா சொன்ன என்ன? என்னது? நீதி. நீதி. ஆமே. அவர் நீதி செய்கிறவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்வாரு? நீதி செய்வார். நீ ஜெபம் பண்ணா அதுக்கு நீதி உண்டு. அதுக்கு பலனை கொடுப்பார். நீ வேத வாசித்தனா நீதி உண்டு. அதுக்கு பலனை கொடுப்பார். நீதி உள்ளவ. அவர் நீதி உள்ளவ. உனக்கு நீதி செய்வா. ஐயோ நான் ஜெபம் பண்றேன் எனக்கு பலன் இல்லையே. நீதி செய்வார். உனக்கு பலன் உண்டு. நான் வேதத்தை வாசிக்கிறேன் எனக்கு நீதி இல்லையே. ஆண்டவர் உனக்கு பலனை கொடுப்பார். அவன் கிரீத பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பா. நீதி உள்ளவர். அவர் நாம நீதி உள்ளவர். ஓ சோதர நீ செய்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் நீதி செய்வா. ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தால் அதற்கு பலன் இல்லாமல் போவதில்லை.
ஆமே சோதரன் அல்லேலூயா. ஆமே ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தாலும் அதுக்கு பலன் உண்டு. நீ கர்த்தருக்காக ஒரு 8 நடந்து வந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. ஆமே சோதரன் அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எதை செய்தாலும் அதற்கு ஆண்டவர் நீதியை செய்வா, அதற்கு நீதி செய்வா. அது மறக்கிற தெய்வம் அல்ல. ஆமே சோதரன் மறந்து போக அவர் மனுஷன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல. வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தருக்காக என்ன செஞ்சாலும், நீ கர்த்தருக்காக என்ன செய்தாலும் நிச்சயம் ஆண்டவர் அதுல நீதி செய்வா, நீதி செய்து உனக்கு அற்புதம் செய்வா. ஆமே அந்த அமை செய்யத்தக்க அளவுக்கு கர்த்தர் உனக்கு நீதியை செய்வா, உனக்கு நீதியை செய்வா. ஓ சோதரன் அல்லேலூயா. தேவ ஜனமே, அதான் நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்துல ஆண்டவர் பொறுமையோடு இருந்து அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? நியாயம் செய்வா. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஆமென் சோதர லூக்கா 18வது அதிகாரத்துல லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிங்கள். அந்தபடியே வசனம் சொல்லி வாசிங்க. 7 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையிலிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல். எப்பா நீ இரவும் கூப்பிடலாம், பகலும் கூப்பிடலாம். இரவும் கண்களை கண்ணீர் வடியலாம், பகல்லையும் கண்கள் கண்ணீர் வடியலாம். ஐயோ எனக்கு நியாயம் இல்லையே, எனக்கு பலன் இல்லையே, நான் இரவு நடக்கிறேன் பகல் நடக்கிறேன், எனக்கு பலன் இல்லையே. நாம அநேக நாட்கள் அழுத நாட்கள் உண்டு, நாம அநேக நாட்கள் நினைச்ச நாட்கள் உண்டு. எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவோ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், பலன் இல்லையே. ஆனால் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ள இருந்து அவர் நிச்சயம் நியாயம் செய்ய வரலேலோயா. தேவ ஜனமே, உன் கண்கள்ல கண்ணீர் வடிகிறதா? ஓ சோதர ஆமென் ஜெபத்துல உன் கண்கள்ல கண்ணீர் வடிகிறதா? வேதத்தை எடுத்து ஆமென் வேதத்துல கண்கள்ல இருந்து கண்ணீர் வேதத்துல வடிகிறதா? வேதத்தை வாசிக்கிறியா? ஜெபம் பண்றியா? ஓ சோதர அதிகால ஜெபம் இருக்கிறதா? ஆமென் சபையில ஆராதனை ஓடி வாரையா? ஆமென் சோதர ஓடி வந்து தாகத்தோடு கூட ஆராதிக்கிறியா? தாகத்தோடு கூட வசனத்தை கேட்கிறியா? அவர் நீதி செய்கிறவர், அவர் நீதி செய்கிறவர். ஓ சோதர ஞாபக புஸ்தகம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஞாபக புஸ்தகத்தை திருப்பி பாப்பாரு, உனக்கு நீதி செய்யணும் சொல்லி திருப்பி பாப்பாரு. ஆமே நீதி செய்யணும் சொல்லி திருப்பி பார்க்கும்போது நீ என்ன செய்திருக்கிற என்பதை பாப்பாரு. ஆமே நீ செய்தது அங்க இருக்குமானால் உனக்கு சரியான கூலியை கொடுப்பார். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் ஆமே சோதர ரவுண்ட் போட்டு முட்டையை போட்டு அனுப்பி விட்டுருவாரு. ஆமே ஆம்பலெட் போட்டு சாப்பிடுன்னு. என கருமையான தேவ ஜனமே, ஓ சோதர நாம அவன் நீதி செய்கிறவன், அவன் நமக்கு நீதி செய்ய வேண்டுமானால், நீதி செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நாம் பிரயாசப்படணும், நாம் கிரியை செய்ய வேண்டும், நம்ம ஓட வேண்டும், நம்ம உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு நீதியை செய்வார். அல்லேலூயா. நல்ல நீதி கிடைக்கும், நல்ல நீதி கிடைக்கும், நல்ல நீதி கிடைக்கும். ஆமென் சோதர மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், இந்த மாம்சம் சோர்ந்து போகும், இந்த மாம்சம் ஆமென் சோதரம் அல்லேலூயா இது சுகக்கேடு உள்ளதுதான். ஆனாலும் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆண்டவருக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருக்காக இரவும் ஜெபம் பண்ணுமா, பகலும் ஜெபம் பண்ணுமா. அல்லேலூயா. நம்ம இரவும் வேதத்தை வாசிக்கணும், பகல்லையும் வேதத்தை வாசிக்கணும், இரவுலையும் ஊழியம் செய்யணும், பகல்லையும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நாங்களும் ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறோம், ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு ஆமென் ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கணும், அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆமென் சோதரன். அப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும், அதுக்குண்டான காரியத்தை செய்யணும், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போகணும். ஆமென் சோதரன். ஒருவேளை ஊழியத்துக்கு போகலையா ஆமென் அந்த நேரத்திலேயோ ஆமென் சோதரன் அல்லேலூயா பைபிளை வாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சோதரன். இப்படி ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறோம். ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாம ஆமென் சோதரன் அல்லேலூயா ஆமென் விருதாக செலவழிக்காம அல்லேலூயா ஓ சோதரன் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்த ஆமென் நாங்கள் திட்டமிட்டு ஆமென் திட்டமிட்டு சொன்னால் எழுதி போட்டு அல்ல, எங்களுக்குள்ளவே நாங்கள் திட்டம் போட்டுக்கிடுவோம். ஆமென் சோதர அல்லேலூயா. ஆமென் மனைவி நான் சேர்ந்து ஜெபம் பண்றது, இப்படி ஆமென் நைட்டு படுக்கும் போது குடும்ப ஜெபம் பண்றது. ஓ சோதரம் அல்லேலூயா. இப்படி நாங்கள் ஒரு டைம் டேபிள் திட்டம் போட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென் ஊழியத்தை ஆமென் சோதர அல்லேலூயா செய்வது எல்லாமே ஒரு திட்டம் போட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என கருமையான தேவ ஜனமே ஆமென் சோதர ஒரு நாள் ஒரு கர்த்தர் நீதி செய்வார். அல்லேலூயா. நீதி செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி திட்டம் போடுறீங்களா? காலை எழுந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணணும் திட்டம் போடுறீங்களா? பகல்ல ஜெபம்
பண்ணணும் திட்டம் போடுறீங்களா? ஆமே சோதர வேலைக்கு போகணும், ஆமே வேலையின் மத்தியிலும் நான் ஜெபம் பண்ணணும் திட்டம் போடுறீங்களா? குடும்பமா ஜெபம் பண்றீங்களா? எத்தனை பேர் குடும்ப ஜெபம் இன்னைக்கு இருக்கிறது? ஆமே சோதர குடும்பமாய் நம்ம சாப்பிடுவோம், குடும்பமாய் ஆமே சோதர நம்ம இருப்போம், நல்லது வேணும் தேவை அவசியம். ஆனா அதை காட்டிலும் உன் வாழ்க்கையில குடும்ப ஜெபம் இருக்கிறதா? தனி ஜெபம் இருக்கிறதா? தனியா வேதத்தை வாசிக்கிறியா? ஆமே சோதர குடும்பமாய் சேர்ந்து வசனத்தை சொல்றீங்களா? என கருமையான தேவஜனமே, ஒரு நாள் வரும் உன் ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் திறந்து பாப்பாரு. இதெல்லாம் இல்லன்னா உனக்கு முட்டை 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 தான். அல்லேலூயா. அன்னைக்கு நீ அழுதாலும் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, நீ புரண்டாலும் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. இப்ப அழ வேண்டிய காலம், இப்ப தேவ சமூகத்துல கிடக்கிற காலம். அல்லேலூயா. பெண்கள் ஜெபமா ஓடி வரணும். ஓ சோதரம் அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஜெபம் புதன்கிழமை ஜெபமா ஓடி வரணும். என கருமையான தேவ ஜனமே, தனி ஜெபம் குடும்ப ஜெபம் உன் வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா ஓடி வரணும். அல்லேலூயா. உன் ஞாபக புஸ்தகத்தை திரும்பி பாப்பாரு, உன் ஞாபக புஸ்தகத்தை திரும்ப பாப்பாரு. அங்க இருக்கணும், கிரியை இருக்கணும், நீ செஞ்சது இருக்கணும். இல்லைன்னு சொன்னா உனக்கு சீரோ சீரோ தான். என கருமையான தேவஜானமே, நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர், அவர் நாமம் நீதி உள்ளது. அல்லேலூயா. ஆமே. அதே நீங்க வாசிக்கும் போது சோதரம் அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவர் நீ நியாயம் செய்யாமல் இருப்பாரோ 8வது வசனத்தில் சீக்கிரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வாராம்? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அல்லேலூயா. தேவ ஜனமே, நீ தேவ சமூகத்தை அழுதுகிட்டே இருக்கலாம், நீ ஜோமன்ட்டே இருக்கலாம், நீ வேதத்தை வாசித்துக்கிட்டே இருக்கலாம். ஐயோ எனக்கு நியாயம் இல்லை, ஐயோ எனக்கு கர்த்தர் இன்னும் நீதி செய்யலை, எனக்கு இன்னும் நியாயம் செய்யலை, என் ஜெபத்துக்கு இன்னும் நியாயம் செய்யலை, ஓ நான் நடந்த நடக்கைக்கு இன்னும் நியாயம் செய்யலை, நான் அலைஞ்ச அலைச்சலுக்கு இன்னும் எனக்கு ஆண்டவர் நியாயம் செய்யலை, நான் பட்ட பாடுக்கு இன்னும் கர்த்தனுக்கு நியாயம் செய்யலையே, நியாயம் செய்யலையே, நியாயம் செய்யலையே. நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. நான் இரவு முழித்திருந்தது, அதிகாலையில முழித்திருந்தது. ஓ சோதரம் அல்லேலூயா. எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே, நான் வேத புஸ்தகத்தில் வடித்த கண்ணீருக்கு எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லையே. 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வா. அல்லேலூயா. சீக்கிரத்திலே நியாயம் செய்வா. தேவ ஜனமே, இன்றையிலிருந்து ஆரம்பி நான் ஜெபம் பண்ணுவேன், நான் வேதத்தை வாசிப்பேன். ஆமே. உலகத்தில் வேற எந்ததுக்கு ரெண்டாவது தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், முதலாவது இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். தேவ ஜனமே, இன்றைக்கு இருப்பது என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சொத்தோ சுகமோ எதுவும் இருப்பதல்ல. ஆனால் ஜெபம் பண்ணுவோமானால் ஒரு நாள் அது நமக்கு பதிலை தரும். அல்லேலூயா. வேதத்தை வாசிப்போமானால் ஒரு நாள் நமக்கு பதிலை தரும். அல்லேலூயா. கலிபோர்னியா மிகுந்த செல்வம் நிறைந்த, ஆடாமர் நிறைந்த, சினிமா நடிகர்கள் நிறைந்த ஒரு இடம் தான் கலிபோர்னியா. அல்லேலூயா. ஓரின சேர்க்கைக்கு பஞ்சம் கிடையாது. ஆமே. ஆண்கள் பஞ்சம் கிடையாது, பெண்கள் பஞ்சம் கிடையாது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஆமே ஒரு பலகையை பிடிச்சுக்கிட்டு இங்க தேவனுக்கு இடம் கிடையாது, இந்த தேசத்தில் தேவனுக்கு இடம் கிடையாது என்று சொல்லி கொடி பிடித்து கொண்டு போனார்கள். ஆமா. இந்த தேசத்தில் தேவனுக்கு இடம் கிடையாது, பாவத்துக்கு தான் இடம். ஆமா. எல்லா சோதர ஓரின சேர்க்கையாளருக்கு சபை உண்டு. அல்லேலூயா. ஆமே. பாஸ்டர் திருமணம் பண்ணி கொடுக்கறனா கோர்ட்ல கேஸ் போட்ட அனுபவங்கள் உண்டு. ஆமே சோதர எல்லாம் நிறைந்த பாவங்கள் நிறைந்த தேசம் தான் அந்த கலிபோர்னியா. இன்னைக்கு தீயில எரிஞ்சு ஒண்ணுமில்லாமல் நாசமாகி விட்டது. அல்லேலூயா. ஒண்ணுமில்லாமல் நாசமாகி விட்டது. ஆமே. கார்ல ஆமே படுத்து தூங்க இடம் கிடையாது. ஆமே சோதர எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. தேவன் இல்லை, இந்த தேசத்துல தேவன் இல்லைன்னு சொல்லி ஆமே பதாகையில தூக்கி கொண்டு நடந்த அந்த இடத்துல ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார், நியாயத்தை வெளிப்படுத்தினார். தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு தீப்பிடித்து வல்லரசு நாடு அதை அணைப்பதற்கு திண்டாடிக்கிட்டு இருக்கு. அணைக்க முடியவில்லை. ஓ சோதர ஆண்டவர் நீதி செய்தார். ஆமே சோதர தேவன் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நீதி செய்வா. ஞாபக புஸ்தகத்தை திறந்து பாப்பா, ஜெபம் இருக்கிறதா பாப்பார், வேத வாசிப்பு இருக்கிறதா பாப்பார். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்காக பிரயாசப்பட்டதை பாப்பார், கர்த்தருக்காக எவ்வளவு கொடுத்த பாப்பார். அல்லேலூயா. நீ என்ன செய்த பாப்பா. இல்லை என்று சொன்னால் உனக்கு சீரோவை போட்டு அனுப்பி விட்டுருவாரு. இருக்குமானால் கர்த்தருடைய மகிமையாய் உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி மூணில் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது உலகத்துக்காக மட்டுமல்ல தேவ ஜனமே, பரலோகத்துக்கு உண்டான வாழ்க்கை. அல்லேலூயா.
ஆமே, சீக்கிரத்துல நியாயம் செய்வா. நீ புலம்பிக்கிட்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு நியாயம் இல்ல, என் ஜெபத்துக்கு நியாயம் இல்ல, ஓ என் வேத வாசிப்புக்கு நியாயம் இல்ல, கர்த்தருக்கா எவ்வளவோ பிரயாசப்பட்ட நியாயம் இல்ல, நான் அழுது கொண்டுதான் இருக்கிறேன், நான் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, சீக்கிரத்தில் என்ன செய்வாராம்? நியாயம் செய்வா. எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரத்தில் நியாயம் செய்வா, சீக்கிரத்தில் நியாயம் செய்வா. தேவ ஜனமே, இன்னைக்கு உன் வாழ்க்கையை ஆரம்பி. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடு, வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடு, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடு, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அல்லேலூயா. பாப்பாரு, நீதி செய்வா, நீதி செய்வா. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல முக்கியத்துவம் கொடு. அல்லேலூயா. வாலிய தம்பியெல்லாம் இருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா செலவுக்கு கொடுக்குற காசுல ஆமே தசமம் போடு. அல்லேலூயா. மிஸ்ரி காணிக்க கொடு. ஆமென். பில்டிங் பண்டு கொடு. படிக்கிற பிள்ளைங்களே செய்யுங்கள். அல்லேலூயா. நீதி செய்கிறவன். அல்லேலூயா. நீதி செய்கிறவன், நீதி செய்கிறவன். சோதரன் கர்த்தர் நாமம் எப்படிப்பட்ட நாமமா? இன்னைக்கே ஜெபம் பண்ண ஆரம்பி. இன்னைக்கே வேதத்தை எடுத்து வாசி. இரவுல வாசி, பகல்ல வாசி. ஆமென். சோதரன் இரவுல செல்போன் பாரு, பகல்ல செல்போனை பாரு. அல்லேலூயா. ஆமென். சோதரன் தேவ ஜனமே, அதெல்லாம் தூக்கி தூர ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஆமே பைபிள் எடுத்து வாசி. ஓ சோதர ஜோம் அண்ணு. அல்லோயா. தேவைக்கு செல்ல எடு, பேசு. தேவை இல்லை இல்லைன்னு கிடையாது, செல்லு நமக்கு தேவைதான். செல்லு எவ்வளவோ பிரயோஜனமான காரியங்கள் நமக்கு இருக்கு, தேவைதான். ஆமே சோதர. ஆனால் முதலாவது வேதத்தை எடுத்து வாசி. அல்லேலூயா. ஜெபம் பண்ணு. ஆமே சோதரன் கர்த்தர் பாப்பாரு, உன் ஃபைலை பாப்பாரு, உன் ஃபைலை பாப்பாரு. அதான் நியாயம் செய்கிறவ, நீதி செய்கிறவ. ஓ பாப்பாரு, பாப்பாரு இருக்கா? ஆமே சோதரன் சரக்கு இருக்கா? பாப்பாரு. இல்லைன்னு சொன்னா ஆமே மூடி வச்சிருவாரு. ஆமே இருக்கும்னு சொன்னால் சீக்கிரம் ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஆமே. இயேசு நாமம் என்னென்ன செய்கிறது? இந்த இயேசு நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? இயேசு நாமத்தை என்ன செய்யணும்? இந்த தேவ நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆமே சோதரன். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது சங்க 113 2-3 வாசிங்க. சங்க 113, சங்க 113 2-3 வாசிங்க. இது முதல் என்றைக்கு கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்பட கடவுள். சூரியன் உசிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யப்படுவதாக? போது துதிக்கப்படுவதா. முதலாவது கர்த்தருடைய நாமம். ஆமாம். 2ஆம் வசனத்தில் இது முதல் என்றைக்கும் கர்த்தருடைய நாமம் சோத்தரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணுமா? முதலாவது தேவ நாமம் சோத்தரிக்கப்படணும். 2வது என்ன செய்யணுமா? தேவ நாமம். அல்லேலூயா. தேவ நாமத்தை முதலாவது சோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. சேனைகள் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். யெகோவா நாமமுள்ள தேவனே உமக்கு சோத்திரம். யெகோவா ஈரே உமக்கு சோத்திரம். யெகோவா நிசியே உமக்கு சோத்திரம். ஆமென். இப்படி தேவ நாமத்தை நீ சோத்திரம் பண்ணு. தேவ நாமத்தை சோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஆமென். தேவ நாமத்தை சோத்திரம் பண்ணனா அவர் உனக்கு பயங்கரமா இருப்பாரு. தேவ நாமத்தை நீ சோத்திரம் பண்ணனா அவர் உனக்கு பெரியவரா இருப்பாரு. தேவ நாமத்தை நீ சோத்திரம் பண்ணுவனா ஆமென் உன் தலையை அவர் உயர்த்துவாரு. தேவ நாமத்தை நீ சோத்திரம் பண்ணுவனா அவர் உனக்கு அதிசயம் செய்வாரு, உனக்கு அற்புதம் செய்வாரு. ஆமென். சோத்திர நீ தேவ நாமத்தை சோத்தரித்துட்டே இருக்கணும். தேவ நாமத்தை சோத்தரிக்கணும். தேவ நாமத்தை உயர்த்தணும். பாட்டு பாடி உயர்த்தணும். பாட்டு பாடி மகிமைப்படுத்தணும். பாட்டு பாடி பெருமைப்படுத்தணும். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தேவ நாமமா, தேவ நாமத்தை ஆமென் எவ்வளவு சோத்திரம் சொல்ல முடியுமோ சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நினைக்கலாம் என்னுடைய ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? ஆமென். 3 தான் சோத்திரம். 3 வார்த்தையை சொல்லிட்டு தான் நான் ஒரு சில வருஷங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில வருஷங்கள் கர்த்தரை உயர்த்திக்கிட்டு இருக்கேன். 3 தான். அதுல 1 சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு சோத்திரம். சமீபத்தில் ஆமே யெகோவாயின் நாமம் கொண்ட தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. யெகோவா நாமம் கொண்ட தேவனே உமக்கு சோத்திரம் என்று சொல்லி இந்த 2 காரியத்தை ஆமே சோத்திரம் அவருக்கு சொல்லி 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 நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கே போர் அடிச்சிட்டு அந்த அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னும் சொல்லுவேன். எது வரைக்கும் தெரியுமா? கர்த்தர் சபையில ஒரு ஆத்தும பெருக்கத்தை தருகிற வரைக்கும் என் வாயில சர்வ வல்லமுள்ள தேவனே உங்க நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லுவதை நான் நிப்பாட்ட போறதே கிடையாது. ஒரு அறுவடையை பார்க்கணும், ஒரு எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு ஆத்தும அறுவடையை பார்க்கணும் ஆண்டவரே. அதுவரைக்கும் என் வாயில சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு சோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் சொல்லி ஆமே சோத்திரம். காலையிலும் மாலையிலும் பைக்கில் போனாலும் சாப்பிட்டாலும் என் இருதயத்தில் இருக்கிறது சர்வ வல்லமை உள்ள ஆமென் தேவனுக்கு சோத்திரங்கள். அல்லேலூயா.
பணத்தை தாரும், ஆமே அதத்தாரு இதத்தாரு. அதற்காக சர்வவல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லல. நான் இருக்கிற கிராமத்துல, சுற்றி இருக்கிற கிராமத்துல, டவுன்ல இருந்து ஆத்தும அறுவடை அந்த பெருக்கத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, நான் காணணும் ஆண்டவரே. ஆமே ஸ்தோத்திரம் ஐயா. அதற்காக இன்றைக்கு சர்வவல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பெருக்கத்துக்காவது சர்வவல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஹல்லேலூயா. யெகோவா தேவனே என்று சொன்னா, யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னா, உனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உனக்காக ஆண்டவர் வழக்காடுவார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோனுக்கு முன்னாடி யெகோவா தேவன் வாதைகளை கொண்டு வந்தா, வாதைகளை கொண்டு வந்தா. ஓ ஸ்தோத்திரம், அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்தா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நாமமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நாமமுள்ள இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நாமமுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நாமமுள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நாமமுள்ள தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே சர்வவல்லமையுள்ள ஆமே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வவல்லமையுள்ள இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வவல்லமையுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லி எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேனோ அதைத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஆண்டவர்கிட்ட இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, வருஷ கணக்காக ஆமே ஸ்தோத்திரம் நான் சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறேன். இன்னும் சொல்லுவேன், என் கண்கள் ஒரு அறுவடை காணும் வரை, ஒரு எழுப்புதலை காணும் வரை, ஆமே ஓ ஆத்தும அறுவடையை நான் காணும் வரை இதை சொல்லிக் கொண்டு இருப்பேன் சொல்லி தீர்மானத்தோடு கூட ஆமென் கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஆண்டவர் நிச்சயம் அதை காண செய்வா. நம்முடைய தேவ நீதி உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கைகளை தட்டி அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு பெருக்க வேணுமா, ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? ஆமென் அல்லேலூயா. நீ உயர்ந்திருக்கணுமா, நீ மேன்மைப்படணுமா? உன் வாயில கர்த்தர் நாமத்தை நீ சோத்தரி, கர்த்தர் நாமத்தை நீ துதி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாயில ஸ்தோத்திரம் வரட்டும், உன் வாயில துதி வரட்டும். பாட்டு பாடி கர்த்தரை துதி, பாட்டு பாடி கர்த்தரை உயர்த்து, பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். சர்வமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் சொல்லு, நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம் 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 உன் வாயில வரட்டும், ஆத்திரம் மாறட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. ஆமென். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம், எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுந்திருப்போம், எழுந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். அவன் உன் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நின்ற வேண்டாம், உன் வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிற துதி நின்ற வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர கர்த்தர் ஆமென் உனக்காக ஆமென் ஸ்தோத்திர ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன்னை பெரிய ஆளா மாற்றுவாரு, உன்னை உயர்த்துவாரு, உன்னை மேன்மைப்படுத்துவாரு, உன்னை கனப்படுத்துவாரு, உன்னை ஆசீர்வதிப்பா. ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். உன் வாயில ஸ்தோத்திரம் வரட்டும், கர்த்தரை துதிக்கிற துதி உன் வாயில இருக்கட்டும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு அவரை துதித்திடுவேன். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சம்மா உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சாலோ உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபா உமக்கு ஸ்தோத்திரம், எல்சடாய் உமக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், நாம் நடக்கையை பார்க்கிறார், நம்ம செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நடக்க நம்ம செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிற துதி. நாம பைக்கில் போனாலும் ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஜாய் தான் சொல்லுவா, இந்த அப்பா பைக்கில் யாரையும் ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு வார்த்தை பேசாம போறோம்னு எனக்கு தான் தெரியும். நான் ஆண்டவரை துதிக்கிற துதி. அவங்க அம்மாட்ட வந்து புகார் பண்ணுவான், அப்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குன்னு. நான் பேசுகிறது என் தேவன். என்ன பிரச்சனை இருக்கட்டுமே, என்ன போராட்டம் இருக்கட்டுமே, என்ன அவமானங்கள் இருக்கட்டுமே, என்ன துன்பங்கள் இருக்கட்டுமே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வவல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வவல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தான் என்றைக்கு நம்மளை மறக்க மாட்டார், தேவன் தான் என்றைக்கு நம்மளை கைவிட மாட்டார், தேவன் தான் என்றைக்கு நம்மளை உதறி தள்ள மாட்டார்.
மனுஷன் எப்பொழுதும் மனம் மாறுவான், மனுஷி எப்பவும் மனம் மாறுவாள், உலகம் எப்பொழுதும் மனம் மாறும். நம்ம சொந்த பந்தம் எப்பவும் மனம் மாறும்னு சொல்ல முடியாது. நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னா அவர் உன்னை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். யெகோவாவுக்கு நீ ஸ்தோத்திரம் சொன்னா உன்னை ஒரு நாள் விட்டு விட மாட்டாரு. உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. எப்படி துதிக்கணுமா? எப்படி துதிக்கணுமா? கருத்தோடு கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். கருத்தோடு கர்த்தர் நாமத்தை துதிக்கணும். ஓ ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம சிந்தனை கர்த்தோடு கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரோட கர்த்தரை உயர்த்தணும். கருத்தோட கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லி பாடுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடு. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்து. யெகோவா ரூவா, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஆமே யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே, உமக்கு சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஓ சமாதானம். ஆமே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ. சோத்திரமே ஆமே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடு. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா சுகம் தரு தெய்வமே. ஆமென் யெகோவா, ஆமென் அல்லேலூயா.
காரபால சபாரந்த ராபா பாபா சோத்திரமே அப்பா சோத்திரமே உமக்கு சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே ஹல்லேலூயா 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 மே ஆராதிக்கிறவையா யெகோவா நாமமே உம்மை உயர்த்துகிறோம் நீரே எங்களுக்கு தஞ்சம் நீரே எங்களுக்கு அடைக்கலம் யெகோவா யெகோவா நீரே எங்களுக்கு அதிசயம் யெகோவா நீரே எங்களுக்கு ஆமென் மேன்மை யெகோவா 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 உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வவல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வவல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி செய்கிற தேவனே நீதி செய்வீரையா எங்க அழுகைக்கு எங்க கண்ணீருக்கு ஜெபத்துக்கு ஓ ஆமே நடந்த நடைக்கு உபவாசத்துக்கு பதில தருவீங்க நியாயம் செய்வீங்க சீக்கிரம் செய்வீங்க அறுவடை தருவீங்க சர்வவல்லமுள்ள தேவனே ஆபிரகாமை பெருகச் செய்து ஈசாக்கை பெருகச் செய்து யாக்கோபை பெருகச் செய்து அப்பா ஆத்துமாக்களை தந்து பெருகச் செய்வி அறுவடையை தருவி அறுவடையை தருவி அறுவடையை தருவி கிராமத்து ஜனங்களை ரட்சிப்பி பட்டணத்து ஜனங்களை ரட்சிப்பி எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்பி ரட்சிப்பி நீ சர்வவல்லமுள்ள தேவன் நீ சர்வவல்லமுள்ள தேவன் நீ சர்வவல்லமுள்ள தேவன் யெகோவா நாமம் கொண்ட தேவன் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் யெகோவா நாமம் யெகோவா நாமம் யெகோவா நாமம் யெகோவா நாமம் காராபாலந்தரா வா 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 ஹல்லேலூயா உலகத்துக்காக இவ்வளவு பிரயாசப்பட்ட அதை பார்க்க மாட்டார் அதை பார்க்க மாட்டார் அதை பார்க்க மாட்டார் அதை பார்ப்பாரானால் அதுக்கு உண்டான நீதி தான் கிடைக்கும் அதுக்கு உண்டான நீதி தான் கிடைக்கும் நீ எனக்காக என்ன செஞ்சிருக்க நீ எனக்காக என்ன செஞ்சிருக்க பாப்பா பாப்பா நீதி செய்வா நீதி செய்வா உன் வாயில சோத்திரங்கள் வரட்டும் உன் வாயில கர்த்தரை துதிக்கிற துதி வரட்டும் 24 மணி நேரத்துல உன் வாயில எவ்வளவு சோத்திரங்கள் வருகிறது நீ எவ்வளவு கர்த்தரை துதிக்கிற எவ்வளவு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நீதி செய்கிற தேவன் நீதி செய்வா ஒரு தீர்மானத்தோட உன் வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்கட்டும் அவாந்தரமா இருக்கட்டும் உன்னை பெரிய ஆளா மாத்துவார் உன்னால ஆண்டவர் பெரிய ஆளா மாத்துவார் ஆனா நீ அவரை துதி அவரை சோத்திரம் பண்ணு அவரை விசுவாசி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வாதம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் மகிமையான காரியங்களை கிருபை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழு உலகமே நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் சமாதானம் நம்ம அனைவரும் கூட இயேசு இரண்டாம் வருகை மட்டும் கூட இருப்பதாக ஆமென் 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 அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு வாழ்த்து செல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் ஆமென்